This video is sponsored by SBO Digital Marketing Company. ஸோ SBO வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் 1 ஆன்லைன் கம்பெனி. நமக்கு வந்து ஒர்க் பார்த்திங்கன்னா வீடியோ வாட்சிங் தான். நம்ம வந்து ஜஸ்ட் மினிமம் ஒரு 1 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு 10,000 rupees per month நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் எப்போவுமே ஸ்டேட்டஸ் வைப்போம் இல்லையா, வாட்ஸ்அப்பில் வைப்போம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஸ்டோரிஸ் இந்த மாதிரிலாம் வைப்போம் இல்லையா. ஸோ வாட்ஸ்அப் நம்ம யூஸ்வலாக எப்போவுமே நமக்கு அது ஒரு ஹேபிட்டு நம்ம வைக்கிறது. அது நம்மளுடைய ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம பண்ணுற ஒர்க் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று நம்ம ஸ்டேட்டஸாக வைப்போம். ஸோ அப்படி வைக்கும் போது நம்ம இமேஜ் வைக்கிறதுல அது ஆட்டோமேட்டிக்காக அது அப்லோட் ஆகிடும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ, ஏதாவது ஒரு ஆட் வீடியோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில். ஸோ அப்படி வைக்கும் போது பார்த்திங்கன்னா அது வந்து கட் ஆகிடும். அதாவது ஒரு லென்த்து 1 minute இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா அது ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து கம்மியான செகண்ட்ஸ் வரைக்கும் தான் அது அலோவ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அதுவே கட் ஆகிடும். ஸோ நம்மளோட ஃபுல் வீடியோ வந்து ஸ்டேட்டஸில் வந்து வராது. அப்போ பார்க்குறவங்களுக்கு வந்து அது பாதியை பார்த்த மாதிரி தான் இருக்கும், என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு மாதிரி கடுப்பாயிடுவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஆப் ஒன்று சொல்கிறேன். அந்த ஆப்பில் நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸை ஃபுல் வீடியோவாகவே நீங்கள் என்ன அப்லோட் பண்ணுறீங்க அந்த வீடியோ ஃபுல்லாகவே மெம்பர்ஸ்க்கு வந்து அது பார்க்க முடியும். அது வந்து ஸ்ப்ளிட்டடாக பார்க்க முடியும். அதாவது நம்ம வந்து நிறையா ஸ்டேட்டஸ் வைப்போம் இல்லையா, 1 2 3 அந்த மாதிரி ஸ்ப்ளிட்டடில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இது எப்படி பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபுல் வீடியோ ஆப் அப்படின்னு ஒரு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, நான் இந்த ஆப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ அண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்றது. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். ஐ டிட் நாட் வாண்ட் சொல்லணுமா இல்லை? ஸோ இதுதான் நம்ம பண்ணணும். ஸ்டேட்டஸ் அப்லோடர் அப்படின்றதுல வந்து ஆட்டோ ஸ்ப்ளிட்டா கஸ்டம் ஸ்ப்ளிட்டான்னு கேட்கும். அது உங்களோட சாய்ஸு. ஆட்டோ ஸ்ப்ளிட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து இது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஸ்ப்ளிட் ஆகி உங்களோட வாட்ஸ்அப்புக்கு போகும். வாட்ஸ்அப்பில் நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். ஸோ நான் ஸ்டேட்டஸ் வச்சு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து இப்போது இதை வந்து நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்ப்ளிட்டடாக வரும். வெயிட் பண்ணலாம். ஸோ அது லோடிங்கில் இருக்குது. நான் ஜஸ்ட் கிளிக் மட்டும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி அது வந்து நிறைய டாட்டாக வரும். பெரிய வீடியோ வந்து அந்த மாதிரி வரும். இது சிங்கிள் வீடியோன்றனால உங்களுக்கு ஒரே இதில் வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து நான் உங்களுக்கு இன்னொரு லென்த் வீடியோ வேணால் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறேன். நான் வாட்ஸ்அப் அனுப்புகிறேன். இதோ இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 2 காட்டும். இந்த மாதிரி 2 இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றும் அது ஸ்ப்ளிட்டாக 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணும், 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும்போது அதுவாக ஆட்டோமேட்டிக்காக 2ஆக ஸ்ப்ளிட் ஆகும். நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஷேர் ஆகும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்களா 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சா. இந்த மாதிரி அது ஸ்ப்ளிட் ஆகி நமக்கு வந்து இப்போ ஆக்சுவலி வந்து இந்த டாட்ஸ் இருக்குது வந்து ஒன்று ஒன்றா அது வந்து ஸ்ப்ளிட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வரும். 2 3 ரிப்பீட்டடாக வந்துச்சு அப்படின்னா எது ரிப்பீட்டடாக இருக்கோ அதை வந்து நம்ம இது 3rd வந்து ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம 3 டாட்ஸ் கொடுத்து அதை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா 2 தான் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 ஷோ ஆகும். ஏன்னா ரிப்பீட்டடாக கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுடைய வீடியோ ஸ்டேட்டஸ், அதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ இல்லை வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஸ்டேட்டஸோ ரெண்டுமே வந்து
இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல் வீடியோவில் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் வீடியோ வந்து அவங்களுக்கு பார்க்க முடியும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற உங்கள் ஸ்டேட்டஸ் நீங்கள் என்ன ஷேர் பண்ணுறீங்கன்றதை அவங்களால பார்க்க முடியும். ஸோ சம்டைம்ஸ் வந்து அது எக்ஸ்ட்ராவாக ஸ்ப்ளிட் ஆகும். நான் சொன்ன மாதிரி 3 வந்துடும். 3 தேர்டில் உள்ளதும் செகண்டில் உள்ளதும் கொஞ்சம் வந்து ரிப்பீட்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் தேர்ட் ஒன்று டெலீட் பண்ணிடலாம். 2 மட்டும் இருக்கும். ஸோ அது நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. அதாவது செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க, ஷேர் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அது உங்களுக்கு ரிப்பீட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்டஸோட இதை மட்டும் 3 டாட்ஸ் கொடுத்து நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஹேவ் அ கிரேட் டே.